ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க மக்களே. இன்னைக்கு நம்ம யூடியூப் சேனல் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னாக்கா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து ஒரு வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்ன வேகன்சின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ரெக்யூர்மெண்ட் ஆஃப் ஜூனியர் அசோசியேட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது ஜூனியர்ஸ் என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னாக்கா, கஸ்டமர் சப்போர்ட் சேல்ஸில் நீங்கள் வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். இதில் முக்கியமாக இம்பார்ட்டன்ட் மேட்டர் நான் ஸ்பெஷல் ரெக்யூர்மெண்ட் ட்ரைவ் ஃபார் எஸ்சி எஸ்டி ஓபிசி பேக்லாக் வேகன்சின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ எஸ்சி எஸ்டி ஓபிசிகளும் கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு இன்னொரு நோட்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க. மற்றபடி இருக்கிறவங்க கொஞ்சம் ப்ரிவென்ஸாக கொஞ்சம் ஜாப் ப்ரொவைட் சரிங்களா? ஸோ அதுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான அப்ளிகேஷன் ஓப்பன் டேட் பார்த்தீங்கன்னாக்கா 7/8/2026 27/8/2026, அதாவது கரெக்டாக 21 தான் கொடுத்துருக்காங்க டைம் உங்களுக்கு. ஸோ அதுக்குள்ள நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஓகேங்களா? ஸோ அஃபிஷியல் வெப்சைட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் நீங்கள் போய் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கும். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ வேகன்சி மொத்தமாக பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா ஸ்டேட்லையும் கொடுத்துருக்காங்க டோட்டலாகவே. ஸோ நம்ம ஸ்டேட்டுக்கு பார்த்தீங்கன்னா சென்னை தமிழக கொடுத்துருக்காங்க பாருங்க. சென்னையில் பார்த்தீங்கன்னா தமிழ் எஸ்சியில் மட்டும் பார்த்தீங்கன்னா 65 வேகன்சி, எஸ்டியில் வேகன்சி இல்லை, ஓபிசியில் வேகன்சி இல்லை, மொத்தமாக 60 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஆல் ஓவர் டோட்டலில் பார்த்தீங்கன்னாக்கா 1538 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ யார் இருக்கிறவங்க கேடையில் கண்டிப்பாக எஸ்சி இருக்கும், கண்டிப்பாக அப்ளை பண்ணால் கன்ஃபார்ம் உங்களுக்கு பர்மனன்ட் ஜாப் தான் இருக்கும், உங்களுக்கு கம்பல்சரி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ அதே இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா ஓபிசி இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். ஓபிசி இருக்கவங்க நான் கிரைம் லேயர் மட்டும் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கவங்களுக்கு கிரைமி லேயர் அப்ளை பண்ண முடியாது. ஸோ அப்படி இருக்கிறவங்க அப்ளை பண்ண யூஸ் ஆகாது. அதாவது என்பிஎல்ன்ற மாதிரி அவங்க மட்டும் அப்ளை பண்ணலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. சரிங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க பாருங்க. நாட் பிலோ 20 அண்ட் நாட் அபவ் 20, அதாவது 20 வயசுக்கு மேலே இருக்கணும், 28 வயசுக்குள்ளே தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு தகுந்த அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காது கேட்கு திறன், கண் பார்வை திறன், ஹெல்த் இஷ்யூ, ஹெல்த் இது மெடிக்கல் சர்டிஃபிகேட் எல்லாமே செக் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தா நீங்கள் இது பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் செலெக்ஷன் ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன, பிரைமரி எக்ஸாம் ஒன்று இருக்கும், மெயின் எக்ஸாம் ஒன்று இருக்கும். பிரைமரி எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 1 hour கண்டக்ட் பண்ணுறாங்க உங்களுக்கு, 100 மார்க்கில் உங்களுக்கு. அதுக்கான சிலபஸ் பார்த்தீங்கன்னாக்கா இங்கிலீஷ் லாங்குவேஜ், நியூமெரிக்கல் அபிலிட்டி, லிசனிங் அபிலிட்டி, அதாவது 30, 35, 35 மார்க்கு வந்து அலோகேட் பண்ணுறாங்க. 20 மினிட்ஸ் அலோகேட் பண்ணுறாங்க. 1 hour அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா மெயின் எக்ஸாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 2 hours 40 minutes அலோகேட் பண்ணுறாங்க. அதுக்கு என்னென்ன சிலபஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஜென்ரல் ஃபினான்ஸ் அவேர்னஸ், ஜென்ரல் இங்கிலீஷ், குவான்டிடியூட் ஆப்டிடியூட், ரீசனிங் அபிலிட்டி, கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட். சரிங்களா? ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்துக்கும் வந்து 35 minutes 35 minutes ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து 45 minutes 45 minutes கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு மொத்தமாக பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் 40 நிமிஷம் கொடுத்துருக்காங்க டைம் உங்களுக்கு. ஸோ அதுக்கு மீனிங் ப்ரிப்பேர் பண்ணிடாதீங்க. ஸோ அடுத்து ரெண்டு எக்ஸாம் நீங்கள் எழுதி அட்டன் பண்ணி சக்ஸஸ் ஆன மட்டும் வந்து நெக்ஸ்ட் இது பேஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஸோ பே ஸ்கேல் எவ்வளோ சேலரின்னு பார்த்தீங்கன்னாக்கா 24,550 ரூபா சேலரி கொடுக்குறாங்க உங்களுக்கு. ஸோ ஸ்டார்டிங் சேலரின்னு பார்த்தீங்கன்னாக்கா 26,730 ரூபா கொடுக்குறாங்க. சரிங்களா? ஸோ அதில் வந்து அலோவன்ஸ்லாம் போக இன்க்ரிமெண்ட் போக எல்லாம் கொடுக்குறாங்க உங்களுக்கு. 24,550 சேலரி உங்களுக்கு. ஸோ ஸ்டார்டிங் பேசிக் சேலரியாக உங்களுக்கு 26,000 ப்ரொவைட் பண்ணுறாங்க உங்களுக்கு. சரிங்களா? ஸோ 2+ இன்க்ரிமெண்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க கிராஜுவேட்டில் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸாம் ஃபீ எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி எக்ஸஸ் அவங்களாம் வந்து ஃபீஸ் கிடையாது, நில் தான் அவங்களுக்கு. ஓபிசி இருக்கவங்க அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னாக்கா 750 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படியே அப்ளை பண்ண மட்டும் உங்களுக்கு அப்ளை தான் சப்மிட் பண்ண முடியும், இல்லைன்னா பண்ண முடியாது. ஸோ ஹவு டு அப்ளை கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. அவங்களோட அதில் போய் நீங்கள் அப்ளை பண்ணி தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஃபஸ்ட் டைம் ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும், நெக்ஸ்ட் டைம் லாகின் பண்ணி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் ஆகுதான், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கண்டிப்பாக யாரும் யூஸ் ஆகும் வேலை இல்லாதவங்களுக்கு அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.